வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நாம் இன்றைக்கி காளான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டேன், கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் மஷ்ரூம் 1 கப் எடுத்தேன், கேபேஜ் 2 கப் எடுத்திருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிட்டேன், மைதா ஆட் பண்ணியிருக்கேன், கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். நான் தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கல, தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ ஆயில் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கலந்து வச்சுருந்த மஷ்ரூமை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது நான் 2 தடவையாக பிரித்து எண்ணெயில் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே போட்டுட்டேன். 2 சைடு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மஷ்ரூம் ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கு. அதோட வீடியோஸ்லாம் ஐகானில் கொடுக்குறேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இது எல்லாம் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆற விட்டு சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், கல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் தக்காளி ஒரே ஒரு தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிட்டேன். அதுவும் கலந்து விட்டுக்கோங்க. கட் பண்ணி போடுறத விட அரைச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மஷ்ரூம் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு அது கொஞ்சம் கிரேவியாக வர அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அந்த மஷ்ரூம்லாம் உடச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க கரண்டி வச்சு, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ காளானை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றி வச்சு இது மேலே நம்ம ஆட் பண்ணுறது வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி இலை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயமும் கொத்தமல்லி இலையும் மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன்.
kaalan ready. Thanks to watching. Please keep support, like, share and subscribe.